இன்னும் 3 நாட்களில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை நான் உனக்காக வைத்திருக்கின்றேன். மிக விரைவிலேயே மிகப்பெரிய சந்தோஷத்தை நீ அனுபவிக்கப் போகின்றாய். உன்னை விட்டு போனதை நினைத்து வருத்தப்படுகின்ற நாட்களை எல்லாம் இன்றோடு முடித்து வைத்துக்கொள். உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செய்ய எவ்வளவு முயற்சிகளை அன்றாட மேற்கொள்கின்றாய் என்று முழுமையாக எனக்கு தெரியும். உன்னை விட்டு சில விஷயங்கள் சென்றிருக்கின்றது. அதை நினைத்து இன்றளவும் கவலைப்படுவதால் ஒரு பலனும் இல்லை. முடிந்து போன விஷயங்களை நினைத்து வருத்தப்படுவதால் பலன் கிடைக்கப் போவது இல்லை. அதை மறந்து உனக்கான வேலைகளை நீ சிறப்பாக செய்ய முற்படும் பொழுது இழந்தவையும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீ ஏற்படுத்தி கொள்வாய். எதைக்கும் மனதை விட்டு விடாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல் ஒரே விஷயத்தை நினைத்து நீ சிந்தித்து கொண்டு இருக்கின்றாய். உன்னுடைய வாழ்க்கையில் அனுதினமும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கையில் ஏனோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் மனத்தில் நினைத்து வருத்தப்படுவதால் எந்த ஒரு பலனும் இல்லை. அந்த கவலைகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு உனக்கு வேண்டிய விஷயங்களில் கவனத்தை செலுத்து. உன்னுடைய மனதை தூய்மையாக வைத்திருக்கின்றாய். உன்னுடைய வார்த்தைகளில் நேர்மறையான விஷயங்கள் இருக்கின்றது. மௌனமாக செயல்பட்டு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனிவரும் நாட்களில் நீ வரவேற்பாய். இந்த சாய்நாதன் கண்டும் காணாதது போல சில விஷயத்தில் இருக்கின்றேனே என்று கவலைப்படாதே. அனைத்தையும் என் கவனத்தில் வைத்து கொண்டுதான் இருக்கின்றேன். உனக்கு பிடிக்காத விஷயங்கள் இப்பொழுது நடக்கின்றதே என்று நினைக்காதே. அனைத்தையும் உனக்கு பிடித்த விஷயங்களாக நான் மாற்றி தருவேன். உன் வாழ்விற்கான விடிவு காலத்தை நான் இன்றைய தினத்தில் ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். இன்னும் 3 நாட்களில் நீ சற்றும் எதிர்பார்க்காத அளவிற்கு மிகப்பெரிய திருப்பம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நீ நினைத்த விஷயங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நிகழும்படியான அதிசயம் அது. நீ எதிர்பார்த்த வெற்றிகள் உனக்கு கிடைக்கப் போகின்றது. நேர்மறையான விஷயங்களை அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் நேர்மறையான நிகழ்வுகளை வாழ்க்கையில் அதிகமாக சந்தித்து கொண்டு இருக்கலாம். உன்னை பற்றி குறை கூறுபவர்களையும் விமர்சனம் செய்பவர்களையும் வீண் விவாதங்களை கொண்டு அவர்களை தாக்க முயற்சிக்காதே. அந்த இடத்தில் அமைதியாக இரு. தேவையில்லாமல் விடக்கூடிய வார்த்தைகள் பிரச்சனையை பெரிதுபடுத்திவிடும். உனக்குள் நீ அமைதியை, மௌனத்தை வைத்திருப்பாயானால் அது சிறப்பான விஷயங்கள் நடக்க வழிதுணையாக இருக்கும். என் அன்பு குழந்தையை, அதிகமாக பேசுவதால் அறிவாளியாக காட்டிக்கொள்ள முடியாது. அமைதியாக இருந்தால் அத்தனை புத்திசாலித்தனத்தையும் வளர்த்தி கொள்ளவும் முடியும். எல்லா விஷயங்களையும் ஆராய்ந்து பார்த்து பேச பழகு. எது தேவையோ, எது உன்னுடைய விருப்பமோ அதை அடைய துடித்து கொண்டிருக்கின்ற, அதற்காக பல வேலைகளை செய்கின்றாய். அதையும் மீறி அது தடைப்படும் பொழுது உன்னுடைய மனம் கவலையை அடைந்து விடுகின்றது. அந்த கவலையை எல்லாம் விட்டுவிடு. எந்த தடையும் இல்லாமல் நீ என்னிடம் கேட்டது உனக்கு சிறப்பாகவே கிடைக்கும். இந்த சாய்நாதன் கிடைக்க செய்வேன். எப்பொழுது உன்னுடைய முயற்சி சில சமயங்களில் தோல்வியை சந்திக்கின்றதோ அப்பொழுது நான் இல்லை என்று உனக்கு தோன்றுகின்றதா? உன்னோடு இந்த சாய்நாதன் இல்லை என்று நம்பிவிடுகின்றாயா? சிறு சிறு முயற்சிகள் தடைப்படும் பொழுது அதற்கு காரணம் இருக்கும் என்று நம்பி என்னை தொடர்ந்து வழிபடுவாயானால் அந்த இடத்தில் நீ வெற்றியை பெற்று விடுவாய். எல்லாம் சரியாகும் என்கின்ற எண்ணம்தான் அனைத்தையும் சரியாக்கும். நல்லது நடக்கும்.